ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் இன்றைய தேவனுடைய வார்த்தைக்கு தேவ பிள்ளைகளாகிய உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்று நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வார்த்தை யோபுவின் புத்தகம் 37வது அதிகாரம் 5வது வசனம். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். நாம் ஆராதிக்கும் தேவன் நம்மால் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்கள் நடப்பிக்கப்பட நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை தியானிப்போம். தானியேலின் புத்தகம் 3வது அதிகாரத்திலே ஷாத்ராக், மேஷாக், ஆபுநேகோ 3 வாலிபர்கள் நேபுகாத்து நேச்சார் செய்து வைத்த அந்த பொற்சிலையை வணங்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்ட பொழுது அவர்கள் அதற்கு மறுப்பு தெரிவித்தார்கள். தேசத்தின் ராஜாவாகிய நேபுகாத்து நேச்சார் அவர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறான். மறுபடியும் எக்காலம் கீத வாத்தியங்கள் முழங்கும் பொழுது, நான் செய்து வைத்த பொற்சிலையை வணங்கினால் உங்களுக்கு நல்லது, மறுப்பு தெரிவிப்பீர்களானால் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளைக்குள் போடப்படுவீர்கள் என்று ராஜா சொல்லுகிறான். அதை கேட்டவுடனே ஷாத்ராக், மேஷாக், ஆபுநேகோ 3 வாலிபர்கள், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிப்பார், விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் நீர் செய்த பொற்சிலையை வணங்குவது இல்லை என்று நின்றார்கள். விசுவாசத்தை வெளிப்படுத்தினதினால் அவர்களுக்கு காரியம் மாறவில்லை. விசுவாசத்தை அவர்கள் வெளிப்படுத்தினபடியினால், விசுவாசத்தை பிரகண்டனப்படுத்தினதினால் அந்த இடத்துல அந்த நொடி பொழுதிலே ஒரு காரியமும் நடைபெறவில்லை. ஆனால் மாற்றாக ஒரு காரியம் நடந்தது. எரிகிற அக்கினி சூளைக்குள் அவர்கள் போட்ட பொழுது அவர்களுக்கு எந்த சேதமும் ஏற்படவில்லை. அவர்களுடைய வஸ்திரங்கள் கருகி போகவில்லை, அவர்களுடைய தலை முடி கருகி போகவில்லை. அந்த அக்கினி சூளைக்குள் போடப்பட்ட 3 வாலிபர்களுக்கு ஒரு சேதமும் இல்லாமல் பரலோகத்தின் தேவன் காத்தது மாத்திரமல்ல, இவ்விதமாக ரட்சிக்கத்தக்க தேவன் வேற ஒருவரும் இல்லை என்பதை அந்த தேசத்தினுடைய ராஜாவாகிய நேபுகாத்து நேச்சார் அறிந்து கொண்டான். தேவனுடைய பிள்ளைகளே, பல வருடமாக தேவனை ஆராதிக்கிறோம், பல தலைமுறையாக வேத வசனங்களை நாம் வாசிக்கிறோம். நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை வேதத்தின் ஒவ்வொரு பக்கத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. எந்த சூழ்நிலைகளில் எல்லாம் தேவன் தன்னுடைய கரத்தையும் தன்னுடைய மகிமையையும் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்துவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இத்தனை நாட்கள், இத்தனை வருடங்கள், இத்தனை காலங்கள் நாம் தேவனை ஆராதித்து தேவ வார்த்தையை கேட்டு தேவ வார்த்தையை நாம் தியானித்த பொழுது நமக்குள் தேவன் அருளின அந்த விசுவாசம் நமக்குள் செயல்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே கடினமான பாதைகளை சந்திக்கும் பொழுது, சவாலான நிலைகளை சந்திக்கும் பொழுது, ஒரு சேலஞ்சான நிலையை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதிர்கொள்ளும் பொழுது, நாம் கற்றுக்கொண்ட, நாம் பெற்றுக்கொண்ட அந்த விசுவாசத்தை சார்ந்து கொண்டு தேவன் மேல் நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது, தேவன் மேல் நாம் விசுவாசத்தை வைக்கும் பொழுது, நான் ஆராதிக்கிற தேவன் என்னை விடுவிப்பார், என்னை தப்புவிப்பார், எனக்கு ஒரு நன்மை செய்வார் என்று அந்த விசுவாசத்தை அறிக்கையிடும் பொழுது பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறவராயிருக்கிறார். இன்றைக்கு தேவனை விசுவாசியுங்கள். எத்தனை கடினமான நிலையில நீங்கள் நின்று கொண்டிருந்தாலும், எத்தனை விதமான போராட்டங்களை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே எதிர்கொள்ள வேண்டியதாக இருந்தாலும் உங்களுடைய விசுவாசத்தை சார்ந்து கொள்ளுங்கள். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே உங்களுக்குள் இருக்கிற விசுவாசத்தை சார்ந்து கொண்டு தேவனை நோக்கி பாருங்கள்.
பாருங்கள், உங்களுடைய விசுவாசம் உங்களுடைய வாழ்க்கையில கிரகிக்க கூடாத பெரிய காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்தருளும். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் எங்களை சூழ்ந்து நிற்கையில் விசுவாசத்தை எங்களுக்குள் துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நாங்கள் இந்த நாளிலே பார்க்கிறோம். தகப்பனே, எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்தருளும். எங்கள் விசுவாசத்தை நாங்கள் சார்ந்து கொண்டு கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறோம். ஷாத்ராக், மேஷாக், ஆபுனேகோ வாழ்க்கையிலே கிரகிக்க கூடாத பெரிய காரியத்தை செய்த ஆண்டவர் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்ட உம்முடைய பிள்ளைகளில் வாழ்க்கையிலே கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை கர்த்தர் நீர் செய்தருளும், ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.